காலத்தின் சுழல்களில் திரையிட்டு காட்சியளிக்கிறது ஒரு புராதான செண்பகவனம். தென்றல் வீசும் அந்த வனத்தின் நடுவே பராக்கிரம பாண்டியன் தனது அரச மகுடத்தை அணிந்திருந்தான். சிவபெருமானின் அருளால் மூழ்கியிருந்த அவன் ஒரு நாள் தன் அரண்மனையில் அமர்ந்தபடி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருந்தான். எனது நாட்களின் கனவான காசி தரிசனத்தை நனவாக்க வேண்டும் என்று அவன் உச்சரிக்க, தன்னிடம் தோன்றிய பக்தியின் அலையில் அவன் ஆழமாக மூழ்கிப் போனான். அதன் வழித்தடமாக சிவபெருமான் அருளிய சங்கல்பத்தில் முருகப்பெருமான் சக்தி வாய்ந்த அபூர்வ குளிகையுடன் அவனை காசிக்கு வழிநடத்தினார். கங்கை நதியில் நீராடி காசி விசுவநாதரை தரிசித்த பாண்டியன் திரும்பி வந்த பின்னர் அவன் மனதின் கனவு ஒரு துக்கமாக மாறியது. நான் தினமும் காசி செல்ல முடியுமா? என் வழிபாட்டை நிறுத்தக்கூடாது என்று அவனுக்குள்ளேயே கூறிக்கொண்டான். அந்த இரவில் சிவபெருமான் கனவில் தோன்றி ஒரு வரலாற்று திருப்பமான உத்தரவை கூறினார். மன்னா, உனது பக்திக்கு ஒரு தீர்வு தருகிறேன். வடகாசியை விட சிறந்ததான தென்காசி எனது சுயம்பு உருவம். எனது இருப்பிடமாக இருக்கும் எறும்புகள் உனக்கு வழிகாட்டும். சென்று அந்த இடத்தில் கோவில் அமைத்து வழிபடு என்று சிவபெருமான் அவனிடம் அருளினார். மறுநாள் பராக்கிரம பாண்டியன் தனது சேனைகளுடன் நகரின் எல்லைகளைச் சுற்றி எறும்புகள் சாறையை தேட ஆரம்பித்தார். அந்த எறும்புகள் கூட்டங்களாய் நடந்து சென்ற இடத்தில் மண்ணை தோண்டியபோது அவர் கண்டது சிவபெருமானின் சுயம்பு லிங்கம். அந்த மகத்தான கண்டுபிடிப்பு பக்தியின் பெருமையை உறுதி செய்யும் ஒரு தெய்வீக அடையாளமாக இருந்தது. பராக்கிரம பாண்டியன் மகிழ்ச்சியில் கலங்கிப்போய் அந்த இடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். இது இனி தென்காசியாக விளங்கும் என்று உறுதி செய்த அவர் அங்கு ஒரு பிரம்மாண்ட கோவில் கட்டும் பணியை தொடங்கினார். கோவிலின் கருவறையில் சிவபெருமான் வானளாவிய சுயம்பு லிங்கமாக இருக்க, அவரின் உடனுறை உலகாம்பிகை தன் புன்னகையால் பக்தர்களின் உள்ளங்களை உருகச் செய்யும் ஆற்றல் கொண்டிருந்தாள். என்னுடைய பக்தர்களுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் என்ற புன்னகையுடன் அம்மன் காட்சி தருகிறாள். பராசக்தி பீடத்தின் மீது அகத்தியர் உறுதியாக கட்டிய சக்கரத்தின் அதீத சக்தியும் சிவபெருமான் மற்றும் உலகாம்பிகையின் தெய்வீக இணைப்பும் உள்வானத்தின் இனிய இசையைப் போன்றது. இன்றும் தென்காசியின் ராஜகோபுரம் வானத்தின் உச்சியைத் தொடும் போல உள்ளது. கலைப்பண்பும் சிற்பத்தின் உச்சமும் ஒரே நேரத்தில் மிளிர்கின்றன. மூலவரின் கருவறை வழியாக சென்று நின்றால் ஒவ்வொரு பக்தரின் நெஞ்சிலும் தொட்டு உணரப்படும் பக்தியின் அலைபாய்ச்சல் மனதை நெகிழ்வூட்டும். அழகிய புல்வெளிகள், செண்பக மரத்தின் உதிர்ந்த இலைகள், சிவகங்கை தீர்த்தத்தின் புனித நீர், இவை அனைத்தும் அந்த திருத்தலத்தின் தனித்தன்மையை பிரதிபலிக்கின்றன. தென்காசியின் கோவில் ஆண்டுதோறும் திருவிழாக்களால் அதிர்ந்து நிற்கிறது. மாசிமகம் அன்று தேர் திருவிழா உலகத்தின் கோலாகலத்துடன் நிறைந்த பெருவிழா. ஆடிப்பூரத்தில் அம்மனின் வளைகாப்பு விழாவும் கார்த்திகையில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வும் பக்தர்களின் ஆனந்த களியாட்டமாகும். இங்குள்ள ஒவ்வொரு விழாவும் பக்தர்களின் மனதை வருடும் ஒரு தெய்வீக பரவசம். இங்குள்ள சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடினால் காசியின் கங்கையில் நீராடிய பலனை பெறலாம் என்று பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். இதனால் தென்காசி பக்தர்களின் புனித காசியாக உருவானது. ஒவ்வொரு சன்னதியும் ஒரு புதிய அனுபவத்தை பெற்று தருகிறது. இங்கே நாரதரும் அகத்தியரும் வழிபட்ட புனித தலத்தில் பக்தர்கள் தங்கள் ஆத்மார்த்தங்களை வெளிப்படுத்தலாம். இங்குள்ள ஒவ்வொரு கல், ஒவ்வொரு மரம், ஒவ்வொரு துளி நீர், இவை அனைத்தும் பக்தியின் ஒரு திருப்புமுனை. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் நம் மனதில் சிறகடிக்கும் புனித பயணமாகும்.